காவல்துறை அணிவகுப்புடன் மண்ணின் மகத்தான கலைஞர் இயக்குனர் இமயம் பாரதி ராஜாவிற்கு பிரியா விடை கொடுக்கக்கூடிய அந்த நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்போது ஊர்வலமாக காவல்துறையினர் அணிவகுப்போடு எடுத்து வரப்பட்டு அந்த இறுதிச் சடங்கு நடைபெறும் இடத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. இப்போது முழு அரசு மரியாதையுடன் துப்பாக்கி குண்டுகள் முழங்க அவருடைய நல்லடக்கம் நடைபெற இருக்கிறது. அரசு மரியாதை செலுத்த நடைபெறும் இடத்திற்கு அவரது உடல் இப்போது கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அந்த காட்சிகளை தான் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையுடன் அவரது உடல் ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டு இப்பொழுது நல்லடக்கம் அவருடைய இறுதிச் சடங்கு நடைபெறும் இடத்தில் அவரது உடல் வைக்கப்பட்டிருக்கிறது. இப்போது அரசு தரப்பில் அவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்தப்படும் அந்த காட்சிகளை தான் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழகத்தின் மிக முக்கியமான ஒரு மகத்தான கலைஞனுக்கு முழு அரசு மரியாதையுடன் பிரியா விடை அளிக்கக்கூடிய இறுதிச் சடங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளைத்தான் இப்போது தேனி மாவட்டம் தேவதானப்பட்டியில் உள்ள அவருடைய சொந்த தோட்டத்தில் பாரதி ராஜாவு என்ற மகா கலைஞனுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தப்படுகிறது. அந்த காட்சிகளை தான் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். காவல்துறை அணிவகுப்புடன் அவருடைய உடல் இப்போது அந்த இறுதி மரியாதையை செலுத்தக்கூடிய இடத்திற்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இன்னும் சில நிமிடங்களில் துப்பாக்கி குண்டுகள் முழங்க அந்த இறுதி அஞ்சலி நிகழ்வு நடைபெற இருக்கிறது. அந்த காட்சிகளை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பாரதி ராஜாவின் அந்த தோட்டத்தில் அவருடைய உறவினர்கள், நண்பர்கள், திரையுலக பிரமுகர்கள், அமைச்சர்கள், அரசு துறையினர் உள்ளிட்டோர் அங்கு குழுமி இருக்க தமிழகத்தின் மிக முக்கியமான மாபெரும் ஒரு மகத்தான கலைஞனுக்கு இறுதிச் சடங்கு முழு அரசு மரியாதையுடன் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய காட்சியை தான் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்னும் சில நிமிடங்களில் அவரது உடல் இறுதிச் சடங்கு நடைபெறக்கூடிய இடத்திற்கு அணிவகுப்பு மரியாதையோடு கொண்டு வரப்பட்டு உள்ளது. இப்போது அந்த இறுதி மரியாதையை அரசு சார்பில் வழங்கக்கூடிய நிகழ்வும் இறுதி மரியாதை செலுத்தக்கூடிய நிகழ்வும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த காட்சிகளை தான் இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இயக்குனர் இமயம் பாரதி ராஜாவின் கடைசி நிமிடங்களை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அவருடன் பயணித்த இயக்குனர்கள், பாடலாசிரியர்கள் மற்றும் நடிகர்கள், நடிகைகள், உறவினர்கள், நண்பர்கள், பொதுமக்கள் உள்ளிட்ட பலரும் அங்கு இந்த இயக்குனர் பாரதி ராஜாவுக்கு இந்த இறுதி அஞ்சலி செலுத்தக்கூடிய அந்த காட்சிகளை தான் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மாவட்ட ஆட்சியர், அமைச்சர்கள், கவிஞர் உள்ளிட்ட ஏராளமானோர் அந்த இறுதிச் சடங்கு நிகழ்ச்சியில் பங்கேற்று அவரது உடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இறுதி மரியாதை செலுத்தக்கூடிய அந்த காட்சிகளையும் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பாரதி ராஜாவின் உடல் இப்போது அந்த இறுதிச் சடங்கு நடைபெறும் மேடைக்கு அருகில் வைக்கப்பட்டு அந்த நல்லடக்கம் நடைபெறும் இடத்தில் அவரது உடல் இறக்கப்படும். அதன் பின்னர் துப்பாக்கி குண்டுகள் முழங்க அவரது இறுதி சடங்கு நிகழ்ச்சி நடைபெறும். காவல்துறை அணிவகுப்புடன் பாரதி ராஜாவின் உடலுக்கு இறுதி மரியாதை செலுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த காட்சிகளைத்தான் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். காவல்துறையினர் இன்னும் சில வினாடிகளில் அந்த துப்பாக்கி குண்டுகள் முழங்க இந்த மண்ணின் மகத்தான கலைஞருக்கு இறுதி சடங்கு, இறுதி மரியாதையை செலுத்த இருக்கிறார்கள். இப்பொழுது அவருடைய குடும்பத்தினர் மற்றும் கடைசியாக அவரது உடலை பார்க்க விரும்புவோர், அஞ்சலி செலுத்துபவர்கள் இப்போது அஞ்சலி செலுத்துவார்கள். அதன் பின்னர் அவருடைய உடல் நல்லடக்கம் செய்யப்படும். துப்பாக்கி குண்டுகள் முழங்க முழு அரசு மரியாதையுடன் இந்த நல்லடக்க நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தேனி மாவட்டத்தில் பல்லாயிரக்கணக்கானோர் அவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்தக்கூடிய அந்த காட்சிகளை தான் இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தேவதானப்பட்டியில் உள்ள அவருடைய சொந்த தோட்டத்தில் மண்ணில் விதைக்கப்படுகிறார். இந்த மண்ணின் வாசனையை திரைப்படமாக எடுத்து திரை காவியமாக படைத்த மகத்தான ஒரு மாபெரும் கலைஞனாக மக்கள் மனதில் என்றென்றும் நீங்காத இடம் பிடித்திருந்த பாரதி ராஜாவிற்கு தமிழக மக்கள் விடை கொடுக்கிறார்கள். என் இனிய தமிழ் மக்களே, உங்கள் பாசத்துக்குரிய பாரதி ராஜா பேசுகிறேன் என்று அவருடைய திரைப்படங்களின் வாயிலாக மக்களிடம் பேசிய அந்த மகத்தான கலைஞன் இப்போது விடை பெற்றிருக்கிறார். அந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். அவருக்கு மக்களும் அரசும் உறவுகளும் நட்பும் அந்த பிரியா விடை கொடுக்கக்கூடிய இறுதி சடங்குகளை அவருடைய குடும்பத்தினர் மேற்கொள்ளக்கூடிய அந்த காட்சிகளைத்தான் இப்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பாரதி ராஜாவிற்கு அவருடைய உறவினர்கள் இறுதி அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள்.
இறுதி மரியாதைக்கு பின்னர் துப்பாக்கி குண்டுகள் முழங்க முழு அரசு மரியாதையுடன் அவருக்கு இறுதி சடங்குகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த காட்சிகளை தான் இப்போது நாம் நேரலையில் பார்த்து கொண்டு இருக்கிறோம்.